அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு சிறிய பதிவு. இது பொதுவான பதிவு. என்னுடைய கருத்து அவ்வளோதான். டெல்லியில் நேற்று முன்தினம் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஒரு பாம்பு வெடிச்சிருக்கு. ஏகப்பட்ட பேர் கடுமையான பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கிறேன். அதில் என்ன ஒரு இதுன்னா, இப்போ நியூஸ்லாம் பார்க்குறோம். அங்கே நடக்கிற விபரீதங்களுக்கு வர அனுதாபங்களை தெரிவித்ததை விட அது எப்படி நடந்தது, அங்கே உள்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அங்கே சரியான நிர்வாகம் இல்லை, இது அமித்ஷா மோடியோட சரியான ஒரு கண்ட்ரோலில் வச்சு இல்லை அப்படின்னு தான் பல பேர் பல கோணங்களில் சொல்கிறாங்களே தவிர, அங்கே நடந்திருக்க இவ்வளோ நிகழ்வு நடந்ததை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. குற்ற சுமத்திரத்திலே இருக்காங்க. இதே இல்லையா? குற்றம் சுமத்திரத்திலே கூடாது. இது ஒன்றும் சின்ன தீவு கிடையாது. இந்தியா மிகப்பெரிய நாடு. ஒரு 75 கிலோமீட்டர் உள்ள சிங்கப்பூர் 24 hours எல்லா நாட்டிலையும் அது போல் கண்காணிப்பாங்க. 24 hours இருக்கிறப்ப சில தவறுகள் அறியாமல் நடக்குதுங்க, தெரியாமல். இது மாதிரி கிடையாது. சும்மா அந்த கடத்தல் சில கேஸ் இதெல்லாம் நடக்குது. அவங்க கடுமையான விழிப்புணர்வில் இருப்பாங்க. நீங்கள் அந்த நாட்டுக்குள்ளே உள்ளே இன்று ஆகிறப்பே அவங்க உங்களுக்கு என்ன வகை கிட்னி இருக்கணுமோன்னு ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அதே போல் போகிறப்ப நீங்கள் அதே போல் கிட்னியில் போகணும். அதில் கொஞ்சம் கிட்னி டிஃப்ரெண்டாக இருந்தால் கூட அவங்கள ஓரம் கட்டிடுவாங்க. அந்தளவுக்கு பாதுகாப்பு உள்ள நாடு சிங்கப்பூர். ஆனால் சின்ன நாடு, கடுமையாக கண்ட்ரோல் பண்ணி சில தவறுகள் நடக்குது. இன்னொன்று என்னன்னா, சிங்கப்பூரில் சிங்கப்பூர் போலீஸ் மட்டும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க, ஆர்மி மட்டும் இல்லை, அந்த நாட்டு மக்களும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஒரு பார்சல் குப்பை தொட்டிலாம் கிடக்கணும், அதை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி கிடந்துட்டுனா அங்கே உள்ள பொதுமக்களே உடனே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஒரு பார்சல் தனியாக கிடக்க சொல்லி உடனே இன்ஃபார்ம். ஏன்னா அங்கே அவங்களும் பாதுகாப்பு அந்த நாட்டு கொடுக்குறாங்க. போலீஸ் ஆர்மியை விட அந்த நாட்டு மக்களும் அங்கே பாதுகாப்பு விழிப்புணர்வாக இருக்காங்க. அதனால் சிறிய தவறு கூட நடக்காமல் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஆனால் இந்தியா அப்படி கிடையாது பாருங்கள். உளவுத்துறை, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவங்க தான் பார்க்குறாங்க. மக்கள் அந்தளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை. சந்தேகப்படணும், ஏன் எப்படி என்னங்கிற சந்தேகத்தில் இருக்கணும். ஏதாவது தகவல் கொடுக்கணும், போலீஸுக்கோ ஆர்மிக்கோ தகவல் கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஒரு நாட்டை ஒரு நல்ல வழியில் கொண்டு போகலாம். அதை விட்டுட்டு நடந்த நிகழ்வுக்கு குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. இதுக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. உள்துறைக்கு மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கு மெயின். ஏன்னா ஃபுல்லாக உங்களுக்கு உளவுத்துறை எங்கே பார்த்தா சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. எதை பண்ணணும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையும் தவறி தான் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்குது. அப்போ பொதுமக்கள் தான் அட்வான்ஸாக இருக்கணும். இப்போ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் உடனே தகவல் கொடுக்கணும். எம்ஆர்டி பஸ் எங்கே பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதே போல் அவங்க விழிப்புணர்வாக இருக்காங்க. அப்படி இருந்த சில தவறுகள் நடக்குது. கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட டயத்துலலாம் அவங்க கேட்ச் பண்ணிவிடுவாங்க. கேட்ச் பண்ணி சரியாக ஒரு சாதாரண ஒரு நியூஸில் ஒரு நியூஸ் சொல்லுவாங்க. ஒரு கேஸை பிடிச்சிட்டாங்கன்னா ஒரு மெக்கானால நியூஸ் சொல்லுவாங்க. அந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்களோ 99% ஃபில்ட்ரு பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே அதில் என்ன சொல்கிறாங்க அதுதான் கோர்ட்டும் சொல்லும். அந்தளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணிடுவாங்க. ஒரு 24 hours அந்த கேஸை அந்தளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி உடனே சொல்லிடுவாங்க. அந்தளவுக்கு ஸ்போர்ட்ஸை சிங்கப்பூரில் பண்ணிட்டாங்க. அது நம்ம நாட்டுக்கு நடக்குது. இருந்தாலும் இப்போ சில தவறுகள் நடக்குது. அதுக்கு மக்கள் முதல் விழிப்புணர்வாக இருக்கணும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் நிப்பாட்ட முடியுமா, இல்லை உளவுத்துறை நிப்பாட்ட முடியுமா? ஏன்னா சின்ன நாடாது. அதனால் மக்கள் இதில் விழிப்புணர்வாக இருக்கணும். எங்கே மக்கள் புலங்கிருப்பாங்க அவங்களுக்கு தான் தெரியும். யார் என்ன பண்ணிகிட்டு இருக்கா, என்ன செஞ்சுட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க உடனே தகவல் கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு நாட்டுடைய அந்த இது போல் நிகழ்வெல்லாம் தவிர்க்க முடியுமே தவிர சும்மா குற்றம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் எவ்வளோ நிகழ்வு நடந்திருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அதை விட இன்றைக்கி உளவுத்துறையில் கடுமையான ஒரு இதில் இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்தியா முன்னாடி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருந்து இன்றைக்கி உலக நாடுகளை போட்டி போட்டு போயிட்டுருக்கு. அதனால் பல விளைவுகள்லாம் நடக்கும். ஏன்னா வெளிநாடுகள் பல சதிகளை செய்வதற்கான ஏற்பாடு செய்வதான் செய்வாங்க.
அதையும் முறியடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு வந்து மக்களாகிய நம்மள் வந்து சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு எடுக்க முந்தைய கவர்மெண்ட்டை குற்றம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க இந்த இது மட்டும்தானா, பல பிரச்சனைகள் இருக்காங்க, புரியாது இல்லையா? அவங்க அதனால் வந்து நம்ம எந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணோ அந்த அளவுக்கு வந்து விழிப்புணர்வாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் குற்றம் சொல்கிறத விட்டுட்டு எங்கெங்கே என்ன நடக்குதுன்னு தகவல் கொடுக்கணும். தகவல் கொடுத்தா தான் ஒரு நாட்டுடைய இதை கொண்டு போக முடியும். சிங்கப்பூரில் இன்றைக்கி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன இதோட உடனே தகவல் டக்குன்னு தகவல் கொடுப்பாங்க, டக்குன்னு அடுத்த போலீஸ் வந்து நிற்க அடுத்த கட்ட நடவடிக்கை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மக்கள் இங்கே ஃபுல் சப்போர்ட்டில் இருக்காங்க. அதே போல் எங்கள் இந்தியாவும் அந்தளவுக்கு எல்லாம் வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதை விட்டுட்டு உள்துறை கவனக்குறைவால் போயிட்டு மோடி அங்கே போயிட்டார், கிழக்க போயிட்டார், மேற்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு குற்றம் சொல்லக்கூடாது. ஏன்னா இது தலைவர்களே சொல்கிறாங்க, இது மக்கள் இல்லை தலைவர்களே சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கான அடுத்த கட்டம் எதுனா உன்னுடைய தொண்டர்கள்லாம் சொல்லு, விழிப்புணர்வாயிரு, என்ன நடக்குது ஒன்று தகவல் கொடு அப்படி மாதிரி சொல்லணும். அதை விட்டுட்டு குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு என்னோட பதிவு. ரொம்ப நன்றி, வணக்கம்.